தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈரோட்டின் பிரதான சாலையில் உள்ள ரயில்வே நுழைவு பாலத்தில் சேதமான நிலையில் உள்ள வடிகால் கம்பியை விரைந்து சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு கொல்லம்பாளையம் ரயில்வே நுழைவு பாலத்தில் மழைநீர் தேங்காத வகையில் வடிகால் வசதி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த வடிகால் சேதமடைந்திருந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ரயில்வே துறை சார்பில் சீரமைக்கப்பட்டு புதிய சாலை போடப்பட்டது. இதைத் தொடர்ந்து போக்குவரத்து தொடங்கிய சில நாட்களிலேயே புதிதாக அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் சேதமடைந்ததால் அப்பகுதியில் விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அந்த பகுதியை உடனடியாக சீரமைத்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது எனக்கு தெரிஞ்சு இப்போ பக்கமாக தான் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி ஒரு மாதம் 1.5 மாதம் கூட முழுசாக ஆயிருக்காது. முழுசாக ஆனது இப்போ தான் பக்கமாக போட்டிருந்தாங்க. டேமேஜ் முழுசாக அதுவும் சரியான இதாக இப்போ போடலன்னு வச்சுக்கோங்களேன். இதனாலேயே ஏகப்பட்ட டிராஃபிக் ஆச்சு. இப்போ பக்கமாக கூட ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. 2 பேர் இதனால் இறந்துருக்காங்க. இது சரி பண்ணுறன்ற பேரில் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே இழுத்து இந்த டிராஃபிக் எல்லாம் சுற்றி விட்டு இங்கிருந்து நாங்கள் அந்த பக்கம் டீசல் செட் பக்கமாக போய் அந்த ஜீவா செட் பக்கமாக அங்கிருந்து இறங்கி வந்து ஏகப்பட்ட சுத்தல். இதனால 4-5 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் போனோம். ஒரு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் கீழே வந்து விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வண்டியில் வரும்போது ஆக்சிடென்ட், பஸ் ஏதோ பிரேக் அடித்ததுனாலேயே நம்ம அவங்க பின்னாடி இடிச்சு அவங்களுக்கு சரியான காயம். ஆம்புலன்ஸ் இதில் வரதில்லைங்க, மேலே தான் போகுது அதிகமாக. இதில் ஆம்புலன்ஸ் வரதில்லை. வந்தாலுமே அதுவுமே நின்று தான் போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப பள்ளம். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு அடிக்கு மேலே பள்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுலேருந்து கம்பிங்களை கூட அகற்றி அந்த பக்கம் ஓரமாக வச்சுருக்காங்க. அதனால ரொம்ப சிரமம்னு வச்சுக்கோங்களேன். இதனால ஏகப்பட்ட இடையல் நம்மளுக்கு தான். இந்த ரோட்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆக்சிடென்ட்டுக்கு மேல நடக்குது. இதுல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என் நண்பன் முதற்கொண்டு இதுல இறந்துருக்கானா. நான் கவர்மெண்ட் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், இதை நீங்க சரி செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு வேணுங்கிறத நீங்க செய்யுங்க.